ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாத பார்த்துருங்க. என்னதான் தமிழ்நாட்டுக்கே சிஎம்மாக இருந்தாலும் நம்ம விஜய் அண்ணன் நமக்கு அண்ணன் தான். அதனால் நம்ம வீடியோவில் அண்ணன் தான் மென்ஷன் பண்ணுவோம். அதனால் சிஎம்னு மென்ஷன் பண்ணலன்னு யாரும் கமெண்ட்ல கேட்காதீங்க. விஜய் அண்ணன் 1992 தான் வந்து ஒரு ஹீரோவாக அறிமுகமானார். ஆனால் ஹீரோவாக அறிமுகமான உடனே யாருமே வந்து உச்சத்துக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் விஜய் அண்ணனும் ஒரு 33 வருஷம் வந்து சினிமாவில் இருந்திருக்காரு ஹீரோவா. ஸ்டார்டிங்கில் பல அசிங்கெல்லாம் பட்டு இப்போ 33 வருஷம் கழிச்சு ஒரு உச்சத்தில் இருந்திருக்காரு. அதை விட்டுட்டு நமக்கு அரசியலுக்கு வந்தார். டிவிக்கேன்னு ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாத அரசியல் சார்பா பல பிரச்சனைகள் வந்து அவருக்கு வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவரோட பர்சனல் லைஃப்குள்ள அவரோட ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அந்த நியூஸை கேட்டோடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா 1999ல கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 26 வருஷம் ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி. எல்லாருமே ஒரு பெஸ்ட் பேரா அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு டைவர்ஸ்னு வரக்குள்ள வந்து எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கானதான் நியூஸ் ஆச்சு. நான் நியூஸ்ல அப்படி ஒரு நியூஸ் போடக்குள்ள இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருந்தேன். எனக்குன்னு இல்ல, பல பேருக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து யாராலுமே ஏத்துக்க முடியாத, இது ஒரு பொய்யா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஏப்ரல் 20 வந்து விசாரணை அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன், இந்த ஏப்ரல் 20ஆல வந்து ஏதாவது தாக்கம் ஏற்படுமோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படி எதுவும் நடக்கல. வந்து அதை ஜூன் மாசம் வந்து தள்ளி வச்சுட்டாங்க அந்த கேஸை. அதுக்கு நடுவில் வந்து பல விஷயங்கள் நடந்துச்சு. இந்த அஃபேர் அந்த அஃபேர் அப்படின்ற மாதிரி ஒரு பேரே டேமேஜ் பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸ் தளத்தில் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜய் சங்கீதா வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, ஷோபா விஜய் அவர்களோட அம்மா வந்து சேர்த்து வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த நியூஸை கேட்கக்குள்ள ஒரு ஹாப்பியா இருந்தாலுமே அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இப்போ வந்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இவங்க உண்மையே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஜூன் 22 அன்னைக்கு வந்து அந்த நியூஸ் தெரியும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. 50% கிட்ட இது உண்மையான நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூன் 22 விஜய் அண்ணா அவர்களுக்கு பர்த்டே. அன்னைக்கு இப்படி ஒரு ஹாப்பி நியூஸ் வந்தாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இதுக்கான கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.